ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் வாங்குறதா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இறப்பு அதிகம் ஏற்படும். அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு ஆபத்தாரை இந்த 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி காவலாக 2025ஆம் ஆண்டுப்பா ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொஞ்சம் வாங்குறதா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இறப்பு அதிகம் ஏற்படும். இந்த ஆடு மாடு வச்சுக்கணும், ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதே போல் இந்த ரியல் எஸ்டேட்டில் அதாவது இடம் கைமாற்றி விட்றீங்களா அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணம் கொடுங்க. இல்லைன்னா அந்த பணம் போட்டிங்கன்னா அந்த பணம் வர மாட்டேங்கும். அதே போல் 2025 மழைப்பொழிவுலாம் இப்போ 2024க்கு மேலே இருக்குது. இந்த வருஷம் தான் கம்மி, அடுத்த வருஷம் மழைப்பொழிவு அதிகமாக இருக்குது. இந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் ரசாயனம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். அதே போல் கருப்பசாமி உத்தரவில் யாருக்கெல்லாம் இந்த 2024 புத்திரபாக்கி இல்லையோ இந்த 2025 எல்லாத்துக்குமே புத்திரபாக்கி கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கு. அதே போல வருகிற ஆண்டு கோடமழை வந்து அதிக இடி மின்னல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாரும் அதிகம் மரத்துக்கிட்டேயோ இல்லை மழை பெய்யும் போது யாரும் அதிகம் இது பண்ணாதீங்க. நான் 2024ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை நான் சொன்னேன். யாரோ அந்த தெரியும், வரவங்க தெரியவா எனக்கு தெரியல. இந்த 2024ஆம் ஆண்டு மழைப்பொழிவு அதிகம் பெய்யப்படும் சொல்லியிருந்தேன். அதே போல இடி மின்னல் சுமாராக இருக்கும். ஆனால் ஏரி குட்டை குளம் நிறைய படம், ஏரியெல்லாம் உடையப்படும். அதே போல் விமான விபத்து ஆகும்னு சொல்லி உத்தரவு கொடுத்தேன். அதே போல் விமான விபத்து ஆயிடுச்சு. அதே போல் கரெக்டாக ஆடி அம்மாவாசை போன அம்மாவாசைக்கு முன்னாடி சொல்ல நினைக்கிறேன். வேதாரண்யம் பாண்டிச்சேரி கடலும் இந்த பக்கம் மழைப்பொழிவு அதிகம் இருக்கும் அப்படின்னு. இது ஏன் நான் சொல்லலையா, எந்த ஒரு விஷயத்தையும் நாங்களாக சொல்லலாம் கிடையாது. சொன்னால் நம்ம சொல்லிட வேண்டியதான் விளக்கங்கள். ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.